இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஜனவரி 14க்கு வந்த உடனே கொஞ்சம் செட் ஒர்க் அதெல்லாம் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கணும். அங்கே 10ஆம் தேதி முடிச்ச உடனே முதல்ல வந்து விஜயகாந்த் சார் அங்கே இருக்க சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் லாஸ்ட் டே மட்டும் அவங்க ஒர்க் எடுத்துகிட்டு இங்கே வந்து செட் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே 12ஆம் தேதி இங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர் 12 ஒரு நாள் தான் பிரேக்கு. அதெல்லாம் வந்து டிசம்பர் 12 ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணால் 13ஆம் தேதி அங்கே விஜயகாந்த் சார் இப்போ மெஜஸ்டிக் ஸ்டுடியோஸ்னு பேர் இருக்குது. மெஜஸ்டிக் பார்க்னு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. விஜயகாந்த் சார் வீடு அது பக்கத்துலேயே ஷூட்டு, அந்த காம்பவுண்ட்லேயே ஷூட்டு, அவரோட காம்பவுண்ட் ஒட்டினா மாதிரியே. கரெக்டாக ஒரு நாள் வந்து 2வது நாள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் கூட அவர் ஸ்டாப் பண்ணல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷூட்டுக்கு கண்டினியூ பண்ணோம். 2 மணிக்கு அவங்க தகவல் வந்தது இவருக்கு. நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ 5 மணிக்கு 5:30 மணிக்கு ராவுத்தர் வந்தார். ராவுத்தர் வந்து திட்டினார். என்னடா இது வந்து டெலிவரி அனுப்பிச்சிட்டு ஷூட் பண்ணி அப்புறம் பண்ணலாம் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். போய் அன்றைக்கி குழந்தை அப்போ தான் பிரபாகரன் பிறக்கிறான். ஆனால் போயிட்டு 9 மணிக்கெலாம் வந்துட்டார். அப்படி பிளான் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணுறோம். டெவல் பாஸ்ட்டு பார்த்தார் வந்து அவருக்கு கொஞ்சம் அவ்வளோவா வந்து ராவுத்தருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு அதில் பிடிப்பு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா 24,000 அடி இருக்குது. அதில் சின்ன ஒர்க்கு எனக்கு கூட ஒரு 3 ஒருத்தலாம் வந்தது. மன்சூர் அலிகான் இது வந்து ரீஷூட் பண்ணுறோம். அது அந்த இன்ட்ரடக்ஷனை வந்து கொஞ்சம் சிவாஜி கார்டனில் வந்து ஒரு செட் போட்டு திருவடி சுடுதல் செட்டு போட்டு அதை வந்து ஷூட் பண்ணி அதை பேட்ச் பண்ணுறோம் ஒரு நாள்.